வணக்கம். நான் கேகே எலக்ட்ரிகல்ஸ் பொன்னேரி பக்கத்தில் பஞ்சட்டின்ற இடத்துல இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக இந்த பேட்டரி அண்ட் இன்வெர்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 30,000 78,000 வரைக்கும் சப்சிடி உண்டு. 30 வருஷம் வாரண்டி இருக்கு பேனலுக்கு. இன்னும் இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கு. இது நம்ம இபிஐ கூட இணைச்சிடுவோம். இபிஐ உங்களுக்கு ஒரு 6,000 கரண்ட் பில் வருதுன்னா ஒரு 3 கிலோவாட் போட்டால் போதும். 2,000 கரண்ட் பில் வருதுன்னா 1 கிலோவாட் போட்டால் போதும். 6,000 கரண்ட் பில் வருது அப்படின்னா 3 கிலோவாட் போட்டால் 0 வரும். கமர்ஷியலில் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சப்சிடி கிடையாது கமர்ஷியலில். டொமஸ்டிக் சப்சிடி இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. எல்லா பேங்க் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா லூமினஸ் கம்பெனியில் அமேஸ் என்ற பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது 30 வருஷம் பேனலுக்கு வாரண்டி இருக்கு. இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் தான், டாப் கார்னர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டாப் மாடல் தான். நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் நம்ம எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். மேற்கொண்டு உங்களுக்கு எதனா வீட்டுக்கு வந்து நாங்கள் சைட் வந்து விசிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எதனா தேவைப்பட்டால் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி பக்கத்தில் பஞ்சட்டின்ற இடத்துல கேகே எலக்ட்ரிகல்ஸ். நான் வந்து 2008 இந்த ஃபீல்டில் இருக்கேன். 18 வருஷமா இருக்கிறோம். சப்சிடினா என்ன சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுக்குறதா சொல்லுங்க. அது கொஞ்சம் டெஃபினேஷனா சொல்லுங்க சார். 1 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 நீங்க 80,000 எனக்கு பே பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் 1 கிலோவாட்டுக்கு 30,000, ரெண்டாவது கிலோவாட்டுக்கு அடிஷனல் ஒரு 30,000 60,000. அப்புறம் மூணாவது கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000. இது மொத்தம் 78,000. 3 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி இருக்கு. அதுக்கு மேலே நீங்க 5 கிலோவாட் போனாலும் 10 கிலோவாட் போனாலும் 78,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சப்சிடி கொடுத்துருக்காங்க. இப்போ இபில கரண்ட் யூஸ் பண்றோம், இல்ல சோலார் நம்ம போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வரும் சார்? நல்ல கேள்வி சார். ஒரு 2,000 கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் 1 கிலோவாட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 தான் சார். இந்த 80,000ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடியே 30,000 கிடைச்சிடும். அப்போ மீதி இருக்கிறது நீங்கள் 50,000 தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த 50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 யூனிட் உங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ண சார் சோலார். இந்த உற்பத்தி பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பகலெல்லாம் இருக்கிறத நீங்கள் லோட் யூஸ் பண்ணிப்பீங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா இபிக்கு அனுப்பிச்சுட்றீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நீங்கள் ஈவினிங் டைமில் வரீங்க. நீங்கள் எவ்வளோ கிரெடிட்டில் கொடுத்தீங்களோ நீங்கள் அனுப்புறது எல்லாமே உங்கள் கிரெடிட் லெஜரில் இருக்கும். நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் அந்த கிரெடிட் லெஜரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் நீங்கள் கொடுத்தது எல்லாமே யூஸ் பண்ணிப்பீங்க. பேலன்ஸ் இருக்கிறது உங்கள் கிரெடிட்டில் நிற்கும் சார். இப்போ மார்ச் 31 உங்கள் கிரெடிட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு என்ன அமௌண்ட்டோ 2.5 rupees வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இபியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ கிரெடிட் நோட்டோ அப்படி உங்களுக்கு வந்துடும் சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. மேற்கொண்டு தகவலுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்ன நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க. நம்ம லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி பக்கத்தில் பஞ்சட்டி நேஷனல் ஹைவேல தான் நம்ம இருக்கோம். நீங்கள் எந்த தகவலுக்கு தேவையானாலும் நீங்கள் நேரில் வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆன்கிரேட் போஸ்ட்டில் பேப்பர் ஒர்க் தான் அதிகமாக இருக்குது. இந்த பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு தெளிவாக கிளியர் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம். சப்சிடி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் சார். பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், திருவள்ளூர், அப்புறம் ரெடில்ஸு, தாமரப்பாக்கம் கூட்ரோடு, இந்த சரௌண்டிங் ஆவடி, அம்பத்தூர், நலாவரம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். அடிஷனலாக வெளியில் லாங் போச்சு, சிட்டி தாண்டி போச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் எனக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.